திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்று உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் பின்னுலக பாதையில் நடத்தியருளும். மது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். உயர்நிறை மறை உண்மைகள். நான்காவது, இயேசு சிலுவை சுமந்து சென்றதை தியானிப்போமாக. விண்ணலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவலம் விண்ணலகில் நிறைவேறுவது போல மண்ணொலிகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். சுயநிறை மறைவுண்மைகள். 5வது, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அதிதூதரான அஜீஷ்ட மிக்கேலே, தேவதூதர்களான அஜீஷ்ட கபிரியலே ரபேலே, அப்போஸ்தலர்களான அஜீஷ்ட ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, சகல மோட்சவாசிகளே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் எங்கள் தோத்திரங்களுடனே ஒன்றாக கூட்டி அஜீஷ்ட தேவ மாதாவின் திருப்பாதத்தில் பாதகாணிக்காக வைத்து பிரார்த்தித்துக் கொள்ள மன்றாடுகிறோம். விண்ணலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும். கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளாம். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளாம். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை இறைவனை ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை இறைவனை ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை இறைவனை ரட்சியும் சுவாமி. புனித சமத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை இறைவனை ரட்சியும் சுவாமி. அமல உற்பவியான புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவாலக முதல்வரான புனித பிரான்சிஸ்வே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மதுவை பதியரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்த்துகலில் லிஸ்பன் நகரில் 1195 ஆகஸ்ட் 15 பிறந்து வளர்ந்தவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெர்டினாந்து என்ற இயற்பெயருடன் புனித அகுஸ்தினார் சபையில் துறவியான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சியாக ஆவல் கொண்டு பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்த அந்தோனியார் என்ற பெயர் கொண்ட புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மொரோக்கோ நாட்டுக்கு சென்றதும் கடும் நோய்வாய்ப்பட்டு செசிலி தீவுக்கு வந்து சேர்ந்தவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோந்தே பவுலோ என்ற ஊரின் துறவில்லத்தில் கடைநிலை பணியாளராக உழைத்து வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அசிசியில் நடந்த பிரான்சிஸ்கன் துறவியரின் பொது அமர்வில் பங்கேற்ற புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சபையின் ஒளியாய் துலங்குவீர் என்று புனித 5 காய பிரான்சிஸால் பாராட்ட பெற்ற புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நவப்பேருள்ள புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறநெறியை ஒரே மனத்துடன் பின் தொடர்ந்தவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவையை மிகவும் அன்பு செய்தவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக பற்றுதல்களை வென்றவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை ஊக்கத்துடனே அறிக்கையிட்டவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தென் பிரான்சிஸிலும் வட இத்தாலியிலும் இறைவாக்கின் முழக்க ஒலியான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய ஆவியாராகிய இறைவனின் படிப்பினைகளை விரும்பினவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசமற்றோர் அஞ்சும்படியாக போதித்தவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறநெறியாளர்களுக்கு குறையற்ற மாதிரியாகிய புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சின்ன தம்பிமார்
வல்லுனர் என்ற துறவியருக்கு படிப்பினையான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தப்பி போகிறவர்களுக்கு துணையான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அரும் செயல்களை செய்கிறவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தனிப்புள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கிறவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடிமைப்பட்டவர்களை மீட்கிறவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அரை எதிரிகளுக்கு சம்மட்டியாக அடி கொடுத்து சில சமயங்களில் 30,000 பேருக்கு திருவுரையாற்றிய புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்தவர்களை இறைவனுடைய உதவியினாலே உயிர்ப்பித்தவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவியிலேயே பார்வையற்றோருக்கு பார்வை அளித்தவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போன பொருட்களை கண்டடைய செய்கிறவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆழ்கடல் மீன்களுக்கு போதித்தவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நஞ்சு கலந்த உணவை ஆசீர்வதித்து அருந்தினவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்பண்பு என்கிற ஞான பயிரை பல நாடுகளில் விளைவித்தவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் அலைக்கழிக்கப்படுகிறவர்களை காப்பாற்றியவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை பார்த்து வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அன்பரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை புகழ்கிறவர்களுக்காக மன்றாடுகிறவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணிறந்த ஆன்மாக்களை விண்ணுலகில் சேர்த்தவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்குரைத்தவும் நாக்கு அழியாதிருக்க பேறு பெற்றவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஐம்புலன் வென்றோர்களுடைய சபைக்கு அணியான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறு குழந்தை உருவத்தில் வந்த ஆண்டவரை கையில் ஏந்தினவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 36வது வயதிலே 1231 ஜூன் 13ஆம் நாள் இவ்வுலகை விட்டு சென்றவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்த மறு ஆண்டிலேயே புனிதர் என்று திருச்சபையால் அறிவிக்கப்பட்ட புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 1946 திருத்தந்தை 12ஆம் பத்திநாதரால் மறை வல்லுனர் என்று அறிக்கையிடப்பட்ட புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பயணிகள், குழந்தை பேரற்றோர், கருவுற்ற தாய்மார், ஏழைகள் ஆகியோருக்கும் போர்த்துக்கல் நாட்டுக்கும் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறிப்புருவையாகிய இயேசுவே, இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறிப்புருவையாகிய இயேசுவே, இயேசுவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறிப்புருவையாகிய இயேசுவே, இயேசுவே, எங்களை தெய்வ நிலட்சியம் சுவாமி. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி புனித அந்தோனியாரே, எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் மது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
பக்கம் 7. தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் இனியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேர திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை பரப்புங்கள் என்றார் இயேசு. இறையாட்சி பற்றி பறைசாற்றவும், உடல்நலம் குன்றியோரின் பிணி நீங்கவும், பேய்களை ஓட்டவும் தன் சீடர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இவ்வதிகாரத்தை தன் ஜெபத்தால் தூய்மையான உள்ளத்தால் பெற்றுக்கொண்டவர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார். குறைவில்லாமல் கேட்போருக்கும் நம்பிக்கையோடு வேண்டுவோருக்கும் தம் பரிந்துரையால் இறைவனிடம் பரிந்து பேசி இறை வார்த்தையை இவ்வுலகம் முழுவதும் பரவ இயேசுவின் சீடர்கள் வழியில் இறை தூதனாய் இம்மண்ணில் அவதரித்தார். அவரை போல் நாமும் இறை வழியில் வாழ வரம் வேண்டி பக்தியுடன் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். அன்புக்குள்ளே இந்த திருப்பலியானது ஜி.எஸ். செபஸ்தியான் சித்ரா குடும்ப நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த இனிய தருணத்திலே நாம் கடவுளை தேடி வந்திருக்கிறோம். கடவுளை தேடி வருகிற நமக்கு இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? திருப்பாடல்கள் 34:10 சிங்க குட்டிகள் உணவின்றி இருப்பினும் ஆண்டவரை தேடி வருவோருக்கு எந்த நன்மையும் குறையப்படாது. ஆக இந்த இனிமையான தருணத்திலே நாம் கடவுளை தேடி வந்திருக்கிறோம். கடவுள் தாமே நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாக செய்து தரப்போகிறார். ஆகவே நாம் நம்புவோம். நம்முடைய இணை பாதுகாவலர் புனித அந்தோணியார் இதை நம்பிதான் அவர் தன்னுடைய வாழ்விலே மிகப்பெரிய வளங்களை ஆசீர்வாதம் நிறைவாக பெற்றார். ஆகவே கடவுளை தேடி வந்திருக்கு நமக்கு எந்த நன்மையும் குறைபடாது. கடவுள் நம்மை நிறைவாகவே பாதுகாப்பார். இன்றைக்கு நீங்கள் தேவையோடு வந்திருக்கிறீர்கள், விண்ணப்பத்தோடு வந்திருப்பீர்கள். அந்த விண்ணப்பம் தேவை அனைத்துமே கடவுள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது கண்டிப்பாகவே நடக்கும்.
நமக்கு நாம் ஆலயத்தை விட்டு வெளியே வருகிற போது, இங்கு வருகிற போது நம்முடைய மிக முக்கியமான கடமையை உணர்கிறோம். இந்த இடத்தில் திருப்பல் நிறைவேற்றுகிற போது நாம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. ஆகவே மாதத்தில் ஒரு முறை இந்த எண்ணத்தை இந்த இடம் கொடுக்கிறது. ஆகவே இளங்குளம் பரப்பாடி இது இணைந்த ஊராக இருக்கிறது. ஆகவே நாம் நமக்காக மட்டுமல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். இந்த இடத்தில் வாணிப ரீதியாக தொழில் செய்கிறவர்கள், இந்த சாலையில் கடந்து செல்கிறவர்கள், இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். ஆகவே அவர்களையும் சிறப்பான விதத்திலே கடவுள் பாதத்தில் ஒப்படைத்து மிக சிறப்பான விதத்தில் எல்லா மக்களும் நல்ல உடல் சுகத்தோடு இருக்கவும், எல்லாரும் நல்ல வாழ்க்கை தரத்தை பெறவும், நல்ல பண்புகளோடு உயர்ந்து வரவும், எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்ற மனப்பான்மை வளரவும், சாலையில் பயணம் செல்கிறவர் மிகவும் பாதுகாப்பான முறையில் செல்லவும், ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலில் நாம் மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பு ஆசீர் வேண்டி ஜெபிப்போம். திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கின்றன. இறைவனிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நம்முடைய குறைகள் தடையாக இருக்கின்றன. ஆகவே குறைகளை கரைகளை இறைவன் பாதத்தில் ஒப்படைத்து அதற்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தலைவணங்கி மன்னிப்பு ஆசி பெற்றுக் கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகும் இளங்குலத்தின் இணை பாதுகாவலராகும் உமக்களாகி எங்களுக்கு கொடையாக கொடுத்துள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிமுறைகளை கடைபிடிக்கும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசக முன்னுரை. இன்றைய வாசகத்தில் நாம் கடவுளைப் போல் அறிவாளிகளாக தோன்றினும் நாம் கடவுள் அல்ல மனிதரே என்று கூறப்பட்டுள்ளது. நாம் பொன்னையும் வெள்ளியையும் சேர்த்தாலும் செருக்கில்லாமல் வாழ வேண்டும். உள்ளத்தில் செருக்குற்றோரை கடவுளாகி ஆண்டவர் தண்டிப்பார் என கூறும் இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல மனிதனே. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 1-10 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தீர் நகரின் மன்னனுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாய். ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல மனிதனே. தானியேலை விட நீ அறிவாளிதான். மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவா இல்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். உன் கருவுலகத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய். உன் வாலிப திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கடவுளை போல் அறிவாளி என உன்னை கருதி கொள்வதால் மக்கள் இனங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கு எதிராய் எழும்ப செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கு ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர். உன் பெருமையை குலைப்பர், படுகுழியில் தள்ளுவர். உன்னை கடல் நடுவே மூழ்கி சாவோரென சாவாய். நீயோ அப்போது உன்னை கொல்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயே. உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல மனிதனாகவே இருப்பாய். விருத்த சேதனம் செய்யப்படாதவனைப் போல் அந்நியர் கையால் நீ சாவாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 23.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 23 தொடங்கி 30 முடிய. மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 23 முதல் 30 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுவதாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றி நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களை சொல்கிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்டு எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பெறாக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் இனியவர்களே, பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு அழகான கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். நான் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது அந்த கூட்டத்துக்கு பணம் கிடைக்கிறது, கோட்டர் பிரியாணி எல்லாம் கிடைக்கிறது. இயேசுவை பின்பற்றுகிறவோ எனக்கு என்ன கிடைக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். கூட்டத்துக்கு போகிறீங்க, வேகமாக ஆர்வமாக போகிறீங்க, அங்கே போகும்போது பணம் கிடைக்குது, கோட்டர் பிரியாணி கிடைக்கிறது. இயேசுவை பின்பற்றி வருகிறப்போ என்ன கிடைக்கிறது? உள்ளத்துக்கு என்ன தேவையோ கிடைக்குது. அப்போ உள்ளத்துக்கு என்ன தேவைன்னா நிறைய பேர் வந்திருக்கணுமே, எல்லாரும் வந்திருக்கணுமே, ஊரில் உள்ள எல்லாரும் வந்திருக்கணுமே. உள்ளத்துக்கு தேவையான கிடைக்கும். வேற என்ன கிடைக்கும்? உங்களுக்குள்ளே பேசினா கேட்காதாயே, சத்தமாக பேசினா கேட்கும். கடவுள்லேயே ஆசை கிடைக்கும். எனக்கு கேட்கணும், சத்தமாக பேசணும்னு கேட்கும். யாருக்குன்னு இறைச்சல் இருக்குது பார்த்தீங்களா? கடவுளுடைய ஆசை கிடைக்கும். அடுத்து இறைவார்த்தை கிடைக்கும். அடுத்து நிலை வாழ்வு கிடைக்கும். நிலை வாழ்வு கிடைக்கும். ரைட்ஸ், வெரி குட். எல்லாருமே நல்ல பதில் சொல்லிட்டு சத்தமாக, இந்த வாயை திறக்காத குரூப்பெல்லாம் கைத்தட்டி சத்தமாக அவங்களுக்கு பாராட்டு சொல்லுங்க. மிக சிறப்பான விதத்தில் நம்முடைய பதில் கடவுளை தேடி வருகிற போது இதெல்லாம் கிடைக்குன்னு தெரியும்.
ஆனால் அதை நேரில் பார்க்கணும், கண்ணில் பார்க்கணும் மாதிரி கூட்டம் என்பது குறைவு. இப்போ இதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் சொன்னால் இவ்வளோ நிறைய கூட்டம் வந்திருக்கணுமே. என்ன நான் கேட்குற கேள்வி சரியா தவறா? நிறைய கூட்டம் வந்திருக்கணும், வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது. இதுதான் உண்மை, இதுதான் மெயின் தெரிஞ்சால் எல்லாருக்கும் இங்கே தான் வந்திருக்கணும். நம்ம பேரளவில் இருக்கிறது ஒரு பெரிய அளவில் மாறணும். அதுக்கு தான் இன்றைக்கி மிக அருமையான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்குமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்குறார். முதல்ல நீங்கள் தேடி வரும்போது என்ன கிடைக்குன்னு சொல்கிறார்? மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார்கள். முதல் பதில் என்னது? மாட்சிமிகு அரியணையில் அவர்கள் வீற்றிருப்பார்கள். கடவுளை தேடி வருகிற போது மாட்சிமிகு அரியணை என்பது உண்டு. இங்கே உள்ள வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இளங்குளத்தில் இருக்கீங்களா? அது என்ன வாழ்க்கை? ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை, ரொம்ப டெம்பரரி எங்கே வந்துட்டு போயிருக்கோம், அவ்வளோதான். முக்கியமாக இருக்க போகிறது எங்கே தான்? அங்கே தான். நம்ம மாட்சிமிகு அரியணையில் தான் இருக்க போகிறோம். இங்கே வந்திருக்கிறது ஏதோ வந்திருக்கோம், ஒரு திருப்பயணி மாதிரி வந்திருக்கோம், சுற்றுலாவுக்கு வர மாதிரி இளங்குளத்தில் வந்து கொஞ்ச நாள் இருந்து அங்கங்கே போயிட்டு அப்படி இருக்கிறோம். ஆனால் உண்மையான வாழ்வு எங்கே இருக்கிறது? அது விண்ணகத்தில் தான் இருக்கிறது. அப்போ அதற்கான ஒரு முயற்சி தான் இங்கே நடக்குது. ஆனால் இது அதுக்காக இது முக்கியமான வாழ்க்கைன்னு இல்லை, இது ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. இதை தேர்ச்சி பெற்றால் தான் எங்கே போக முடியும்? அங்கே சீட்டு கிடைக்கும். என்ன சீட்டு என்பது கிடையாது, மாட்சிமிகு அரியணை என்ற சீட்டு கிடைக்கும். பார்த்தீங்களா? அப்போ அதில் இங்கே வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்தான் அங்கே சிறப்பான விதத்தில் இருக்கு. ஒரு பஸ் குடிகார பஸ் டிரைவரும் ஃபாதரும் வந்து மோட்சத்துக்கு போனாங்க. அப்போ அங்கே யார் இருக்கா? முதல்ல போகும்போது யாரை பார்க்கணும்? மோட்சத்தில் சாவியாட்டம் இருக்குது, ராயப்பது பேதுருட்டு. சரி, அங்கே போகும்போது ஃபாதர் என்ன நினச்சா, நம்ம கண்டிப்பாக நிறைய மறைவரை வச்சுருக்கோம், நிறைய நேரம் அந்த மக்களை வழிநடத்திருக்கோம், போன உடனே ராயப்பன் நமக்கு ரூமை கொடுத்துருவான்னு நினச்சிட்டார். ஆனால் போனால் ஷாக்கிங்காக இருந்துச்சு, ஃபாதர் கிடைக்கல, அந்த குடிகார டிரைவர் கிடச்சி. அவன் பேதுரு ஷாக்காகி நிற்கிற ஃபாதர்கிட்ட கேட்குறாரு, பஸ்ஸில் எல்லா மக்கள் வரும்போது பஸ்ஸில் வர்ற மக்களையே ஜெபிக்க வச்சார் இந்த குடிகார டிரைவர். எப்படி? ஆண்டவர் இந்த குடிகார டிரைவர் எங்களை காப்பாற்றுங்க, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி எல்லாரும் ஜோமாலை எடுத்து ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்ஸில் ஒரு ஆட்களையே ஜெபிக்க வச்சார். ஆனால் ஃபாதர் நீங்கள் என்ன செஞ்சீங்க? கோயிலுக்கு வரவங்களை மறைவரை வச்சு தூங்க வச்சிங்க அப்படின்னு சொன்னார். பாருங்க, இப்போ இந்த உலகத்தில் இந்த மண்ணகத்தில் வாழ்கிற வாழ்க்கை என்பதுதான் அங்கே விண்ணகத்திற்காக நமக்கு ஒரு பரிசாக வருது. டெம்பரரி, ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. ஆனால் இதை வைத்து தான் அங்கே வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்குது? ஒரு வாழ்வு கிடைக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தான் நடக்குது, அதை வச்சு அங்கே ப்ரொமோஷன் கிடைக்கும். அதை வந்து மறந்துடக்கூடாது, அது வந்து ஒருபோதும் மறந்துடக்கூடாது. இந்த வாழ்க்கை என்பது சிறப்பாக அருமையாக இருக்கிற போது விண்ணகத்தில் நம்ம சிறப்பாக. அப்போ அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு? ஒரு செல்வத்தின் மீதான ஒரு மோகம், ஒரு பற்று, அப்போ அது வருது. அப்போ அதுக்காகத்தான் முதல்ல என்ன சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? முதல்ல என்ன சொல்கிறார்? இன்றைக்குள்ள நற்செய்தி வாசகத்தில், செல்வர்கள் இறையாட்சி உட்படுவது கடினம். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், ஊசியின் காதில் பாருங்க. மீண்டும் கூறுறார் என்ன? இந்த உலகத்தில் செல்வம் அல்லது மற்ற பொருட்கள் மீதான ஒரு பற்று வருகிற போது என்ன ஆகிறது? அந்த மோட்சம் பற்றிய ஒரு நினைப்பு இல்லாமல் போகிறது. அதை பெறுவதற்கு நாம் தடையாக இருக்கிறோம், அதை பெற முடியாமல் போயிடுது. இந்த உலகத்தின் மீதான பற்று வருகிற போது அது எல்லாம் இல்லாமல் போகிறது. அப்போ அதை தான் குறித்து ஆண்டவர் இயேசு சொல்கிறார். நீங்கள் பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 24வது வசனத்திலே, யாரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. இரு தலைவர்கள் யாரெல்லாம்? கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்யும். கடவுளுக்கு செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. யார் இரு தலைவர்கள் கண்டிப்பாக பணிவிடை செய்ய முடியாது. அப்போ அந்த செல்வம் என்பது யாராக இருக்கணும்? அதையும் நமக்கு திருவள்ளுவர் கட்டுத்தரு பாருங்கள் அழகாக. திருப்பால் ஆசிரியர் 12வது அதிகாரம் 2வது சொல்கிறார், நீரே என் தலைவர், ஆண்டவரே நீரே என் தலைவர், உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை. நீர் தான் என் தலைவர், உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை. இப்போ இந்த மண்டகத்தில் மனிதர்கள் இந்த உலக காரியங்களில் பற்று வைக்கிற போது அங்கு விண்ணகம் என்பது கிடைக்காமல் போகிறது. ஆனால் இந்த மன்னகத்திலே இயேசு கிறிஸ்து மீதான ஒரு பற்று வைக்கிற போது அங்கே நாம் எப்படி இருக்கிறோம்? மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருக்கிறோம். மாட்சிமிகு அரியணை, அந்த விண்ணக இந்த லைட்டெல்லாம் தாண்டி ரொம்ப பிரைட்,
அது ஒரு அரியணை அங்கு வீற்றிருக்கிறோம், அதுதான் நிலை வாழ்வு. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த வாழ்வு மட்டும்தான், அதில் லைட்டாக தான் நம்பிக்கை இருக்குது. நிலை வாழ்வில் ஓஹோ நம்ம இன்னும் பார்க்கலையே, அதுதான் உண்மையான வாழ்வு. அதற்கு தான் இங்கே முயற்சி என்பது எடுக்கப்படுகிறது. அதில் வெற்றி அடைகிறவங்க ரொம்ப சிறப்பாக. அப்போ அதுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, செல்வம் இந்த உலகத்தின் மீது தான் பற்று, அதில் ரொம்ப இருக்காதுங்க என்று ஆண்டவர் நமக்கு சிறப்பான விதத்தில் அழைத்து தருகிறார். சீராக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிற பாருங்க, ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகாதே, உன் வாழ்வில் வளமை அடைவார். கடவுளை விட்டு போயிடக்கூடாது, அவரை சிக்கனை பிடித்து கொள்ளணும். அப்படி பிடிக்கிற போது வாழ்விலே வளமை அடைவார். இப்போ இதெல்லாம் உணர்ந்த பிறகுதான், இதெல்லாம் உணர்ந்த பிறகு இந்த மன்னகத்தில் வாழுகிற போதே உணர்ந்தவர் யார்? புனிதர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இந்த மன்னகத்தில் வாழும் போதே உணர்ந்து கொண்டார்கள். பவுல் கூட சொல்கிறார் பாருங்கள், பிலிப்பியர் 1:21 சொல்கிறார், நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, இறந்தால் எனக்கு ஆதாயமே என்கிறார். இப்போ இவங்க எப்படி வந்துட்டாங்க, இந்த மன்னக வாழ்வின் நிறைவை கொண்டு நாம் வாழ்கிற போது அந்த மாட்சிமிகு அரியணை நமக்கு கிடைக்கிறது என்பதை இந்த மன்னகத்தில் வாழும் போதே கண்டுபிடித்து விட்டார்கள். கண்டுபிடித்த பிறகுதான் என்ன நடக்கிறது, இயேசுவுக்காக எல்லாவற்றையும் செய்வதற்காக துணிகிறார்கள். நாம் திருத்தொண்டர் லாரன்ஸ் அவருடைய திருவிழாவை கடந்த வாரத்தில் கொண்டாடினோம். அவர் பாருங்க, அவர் என்ன சொல்கிறார், அந்த மாட்சிமிகு அரியணைக்காக சிறப்பான விதத்திலே அவர் முயற்சி எடுத்து சொல்கிற வார்த்தை, அவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார் என்பதற்காக இரும்பு கட்டில் கிடத்தி கீழே நெருப்பு வைத்து விட்டார்கள். ஒதிய நெருப்பு. அவர் சொல்கிறார், ஒரு பக்கம் வெந்து விட்டது, இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அவர்கள்லாம் எப்படி வந்து விட்டார்கள், கிறிஸ்துவின் மீது பற்று கொண்டு அந்த மாட்சிமை அரியணைக்காக வந்து விட்டார். இன்றைக்கு நம்ம நீ நைட்டு வீட்டுக்கு போய் கூட இதை பற்றி கூட தியானிக்கலாம். நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு, சாப்பாடு குறை வைக்கக்கூடாது, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போகும்போது உடனே எல்லோரும் தூக்கம் வரல, நல்லா உட்காந்து இதே தியானம் பண்ணீங்க. நேராக உட்காந்து அமர்ந்து தான் பண்ண வேண்டிய தேவையில்லை, படுக்கையில் படுத்துட்டே இந்த மாட்சிமிகு அரியணை அப்படியே சிந்தித்து பார்க்கலாம். மாட்சிமிகு அரியணை அங்கே ஆண்டவர் இருக்க, அவர் பக்கத்தில் இருக்க, வானதூர்கள் புடை சூழ, நம்முடைய தெய்வீக ஒளி அங்கே மிளிர, இதையெல்லாம் இரவு தியானம் செய்து பார்க்கலாம். அப்போ அப்படி தியானம் செய்கிற போது நமக்கு அதன் மீதான ஒரு ஆசை வருகிறது. அந்த ஆசை இல்லாமல் இருக்கிற போது இந்த மன்னக வாழ்க்கை என்பது ரொம்ப அரிதாக போய்விடுகிறது. இந்த மன்னக வாழ்வின் ஒரு அருமை தெரியாமல் போய்விடுகிறது. இந்த மன்னக வாழ்வின் அருமை என்ன, விண்ணக வாழ்வை சுவைப்பதற்காக. இப்போ அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். 2வது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் 100 மடங்காக பெறுவார்கள். யோபுக்கு ஆண்டவர் இழந்ததை எத்தனை மடங்கு கொடுத்தார்? யோபுக்கு 2 மடங்காக திருப்பி கொடுத்தார். நீங்கள் நினச்சிட்டீங்க ஒரு இது 100 இருக்கனால அது கொஞ்சம் கூட தான் இருக்கணும். எப்படியும் 2னா ரொம்ப குறையெல்லாம் இருக்குது. படித்து உள்ள மனசில் கிடந்திருக்கோம், இருந்தாலும் 2 ரொம்ப குறையாக இருக்குது. ஏசு கடவுளை எப்படி 2 கொடுத்துருப்பாரு, கொஞ்சம் நல்ல கூட தான் கொடுத்துருப்பாரு. இப்போ நமக்கு இங்கு கடவுளை பின்பற்றதன் காரணமாக என்ன ஆகுது, 100 மடங்கு கிடைக்கும். 100 மடங்கு பலனை நாம் பெறுகிறோம். அப்போ அதற்கு முயற்சி இந்த மன்னகத்தில் எடுக்கப்படுவதற்கு நாம் நம்மையே அர்ப்பணிக்கிற போது அந்த விண்ணக வாழ்வை சிறப்பான விதத்திலே நாம் புரிந்து அதிலே அழகாக மகிழலாம். அது மோட்சம் உண்டு, விண்ணக வாழ்வு உண்டு. அப்போ அதற்கான முயற்சி எடுக்கிற போது கடவுள் நம்மை 100 மடங்கு ஆசிரிக்கிறார். 3வது பாருங்கள், 3வது என்ன கிடைக்குன்னு கேட்குற பேதுரு, அதுக்கு ஆண்டவர் சொல்வது, அவர்கள் நிலை வாழ்வை உரிமை பேராக பெறுவர். நிலை வாழ்வை உரிமை பேராக பெறுவர். ஆண்டவர் வாழ்வு கொடுக்க முடியுமா? ஆண்டவர் வாழ்வு கொடுக்க முடியுமா? ஆண்டவர் வாழ்வு கொடுக்க முடியுமா? ஏன் சொல்கிறார் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னார்? ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி வாசகத்தில், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே வாழ்வுதரும் உணவு, எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை பெறுகிறார். நிலை வாழ்வை பெறுகிறார். கடவுள் வாழ்வு கொடுக்கக்கூடியவர். எது எப்படிப்பட்டது? நிலை வாழ்வை கடவுள் கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது என்ன? என் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவான வாழ்வை பெறும் பொருட்டு நான் வந்தேன் என்கிறார். அப்போ கடவுள் நிலை வாழ்வை தருகிறார், நமக்கு நிலை வாழ்வை தருகிறார். அந்த வாழ்வு என்பது அழியாத வாழ்வாக இருக்குது. நம்ம விண்ணகத்தில்
பெறுகிற அந்த வாழ்வு என்பது அழியாத வாழ்வு, அதுதான் நிலை வாழ்வு. ஆக மன்னத்தில் உள்ள வாழ்வு அளிக்கப்பட்ட பிறகு நாம் கடவுளுக்கு பிரியமான முறையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிலை வாழ்வு என்பது கிடைக்கும். அதற்காகத்தான் அந்தோனியார் அயராது பாடுபட்டார். சிறு வயதிலே புரிந்து கொண்டார். எத்தனை வயதில் இறக்கிறார்? 36 வயதில் இருக்கிறார். சின்ன வயதிலே கண்டுபிடித்து மிக அருமையாக தெரிந்து அவர் என்ன வேகம் கொள்கிறார் பாருங்க. இயேசுக்காக மறைசாட்சியாக இறக்க வேண்டும், மறைசாட்சியாக இயேசுக்காக இறக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறார். அந்த எண்ணம் எதற்காக? விண்ணகத்தில் அழியாத நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக. இயேசுக்காக மிக அதிகமாக கொடுப்பது என்னது? அதிகபட்ச கொடுத்தல். இயேசுக்காக அதிகபட்ச கொடுத்தல் என்னது? மறைசாட்சியாக கொடுத்தல். இயற்கையாக வாழ்ந்து இயேசுவின் மதிப்பீடுகளை அறிவித்து இறப்பது ஒன்று, அது ஒன்று. ஆனால் இயேசுக்காக அதிகபட்சமாக ஒரு மனிதர் எதை கொடுக்க முடியும்? உயிரைத்தான் கொடுக்க முடியும். அதை மறைசாட்சியாக உயிரைத்தான் கொடுக்க முடியும். நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகபட்சமாக எதை கொடுத்தார்? உயிரை கொடுத்தார், தன் உயிரை கொடுத்தார். ஆகவே இயேசுக்காக ஒரு மனிதர் இந்த உலகத்தில் அதிகபட்சமாக கொடுக்க வேண்டியது உயிர். அது மறைசாட்சி வாழ்க்கை. அந்த மறைசாட்சி வாழ்க்கைக்கு தான் ஏங்குகிறார், துடிக்கிறார். அவர் அந்த சபையிலே சேர்ந்து மறைசாட்சியாக இறக்க வேண்டும் என்று ஒரு ஆவல் கொள்கிறார். அந்த ஏக்கம் நிறைவேறவில்லை. ஆனால் அவர் மன்னகத்தில் வாழ்ந்த 36 ஆண்டுகளிலே மிக சிறப்பான விதத்தில் இயேசுவின் விளிம்புகளுக்காக வாழ்ந்து அழியாத வாழ்வை பொறுத்தார். அழியாத வாழ்வு, அதான் புனித அந்தோனியார். இப்போதும் அவர் நினைவு கூறப்படுகிறார், என்றென்றும் நினைவு கூறப்படுவார். ஆகவே அவருடைய அன்பு பிள்ளைகளாக அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற பிள்ளைகளுக்கு சாவே இல்லை, அவர்கள் சாவதே இல்லை, நிலை வாழ்வை கண்டிப்பாக பெறுகிறார். இது ஏதோ அந்தோனியாருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே மிக சிறப்பான ஒரு அழைப்பாக இருக்கிறது. எல்லோருக்குமே சிறப்பான அழைப்பாக இருக்கு. அன்னை தெரசா அவர்கள் மண்டகத்திலே வாழ்ந்தபோது ரொம்ப அருமையான சிறப்பான வாழ்வு வாழ்ந்தார்கள், ரொம்ப நிறைவான வாழ்வு வாழ்ந்தார்கள், நமக்கு தெரியும். அப்போது அவர்கள் வாழ்கிற போது ஒருத்தர் பேட்டி எடுக்க போகிறார். ஏம்மா, இவ்வளவு நிறைவாக இவ்வளவு சிறப்பாக கடவுளுக்கு பிரியமான முறையிலே எப்படி உங்களால் நடக்க முடியும்? எப்படி நீங்கள் மட்டும் இந்த அழைப்பை பெற்றிருக்கிறேன் சொல்லும்போது அன்னை தெரசா உடனே சொன்னார்கள், இது யாரோ ஒருவருக்கான அழைப்பு என்று சொல்லி நீங்கள் ஒதுங்கி விடக்கூடாது, நீங்கள் எஸ்கேப் ஆகிடக்கூடாது. ஏதோ இந்த மண்டகத்தில் ஏதோ ஒருத்தர் தான் இதை மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எஸ்கேப் ஆகிடக்கூடாது. நீங்கள் இந்த பத்திரிகை தொழிலில் இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கான ஒரு புனிதத்தை வாழ்ந்து காட்ட வேண்டும், உங்களுக்கான ஒரு விளிம்பயத்தை வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆகவே யாருக்குமே விதிவிலக்கு அல்ல, எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு அழைப்பு. அதான் நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்வு என்பது இதிலேயே பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மன்னகத்திலேயே முட்டி மோதி வரவுக்குள்ள பெரும்பாடாக இருக்குது. ஆனால் அங்கே தான் எங்கே இருக்குது? நிலை வாழ்வு இருக்கிறது. இங்கே எல்லாமே டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம், இதில் எடுக்கிற மதிப்பெண்ணு பார்த்தா அங்கே போக முடியும், ஃபெயில் ஆகிட்டா இடையில தான் தொங்கணும். அப்போ நம் பாஸ் ஆகி வெற்றி பெறணும். அப்போ அதற்கு ஏற்றவாறு சிறப்பான வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறார். அப்போ இயேசுவை நான் பின்பற்றுகிறேனே, கடவுளை நான் பின்பற்றுகிறேனே, எல்லாவற்றையும் விட்டு கடவுளை பின்பற்றுகிறேன், எனக்கு கிடைக்கிற பேர் என்ன சொல்லுங்க. முதல் என்னது? முதல் நான் சொல்லி, ரெண்டாம் நீங்கள் தான் சொல்லுங்க. விண்ணக மாட்சியின் அரியணில் வீட்டிருப்பு. ரெண்டாவது நான் சொல்லிடுவேன். மூணாவது நீங்கள் சொல்லணும். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். மூணாவது நான் சொல்லிடுவேன். நாலாவது நீங்கள் சொல்லணும். நிலை வாழ்வை பெறுவாள். வெரி குட். ஆகவே நாம் அந்த வாழ்வை பற்றி ஒரு ஏக்கம் கொள்வோம். இன்றைக்கி போன பிறகு நல்ல நிலையில் நீங்கள் நல்ல கம்ஃபர்டபுளாக படுத்த பிறகு கூட நல்ல சிறப்பாக இதை பற்றி தியானித்து நான் நிலை வாழ்வை அடைவதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறேன் அதையெல்லாம் தியானித்து அப்படி வருகிற போது அந்த சுவை வந்துவிட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக எப்படி ஆயிரும்? விட முடியாது. அந்த சுவை, விண்ணக சுவை வந்துவிட்டேன்னு சொன்னால் நாம் அதற்கான முயற்சி எடுக்காமல் இருக்க மாட்டோம். இயேசுவை பற்றிய ஒரு ஆர்வம் வந்துவிட்டேன்னு சொன்னால் நம்மால் இருக்காமல் முடியாது. அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டே இருப்போம். ஆகவே அந்த ஆசை வரட்டும், நிலை வாழ்வு பெறுவோம். வாழ்வு இந்த வாழ்வோடு முடிவதல்ல, தொடர்ந்து நாம் வாழ வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் நம்மை அழைத்தார். பாருங்கள், யோவான் நற்செய்தி 15:16 சொல்கிறார், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தருகிற கனி நிலைத்திற்கும் உங்களை ஏற்படுத்தும்.
இதோட கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடக்கூடாது. அது எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும், நின்று நிலைக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வை தான் நிலை வாழ்வு என்று சொல்கிறோம். ஆக அதை உரிமையாய் கொள்வோம். அதற்கு கடவுள் உதவியை நாடுவோம். இன்னும் உன்னதமான வழியிலே வாழ ஆண்டவர் ஆசி கேட்டு மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நம்முடைய மன்றாட்டுகளை இறைவன் பாதத்தில் எடுத்து வைத்து பெற்றுக்கொள்வோம். அனைவரும் பாட வேண்டியது கரம் ஏந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அன்பு தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றி வாழ பலம் கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அரசுக்கெல்லாம் அரசரான இறைவா, எமது இந்திய நாட்டை ஆசீர்வதித்து அதனை ஆள்வோர் சுயநலமின்றி நேர்மையுடனும் விவேகத்துடனும் ஆட்சி புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. தாயும் தந்தையுமான இறைவா, இயற்கை பேரிடர்களாலும் வன்முறையாலும் போர்களாலும் துயரரும் மக்களுக்கு நீர் தந்தையாக இருந்து அவர்களை ஆதரிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நமது ஆலய திருப்பலிக்கு உதவுகின்ற உபகாரிகளை அன்பாக அரவணைத்து அவர்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து நலமான வாழ்வை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. பார்த்து வழிநடத்துவதே இறைவா, சாலையில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுகிறோம். பயணத்தில் நீரே அவர்களுக்கு உற்றுத்துணையாயிருந்து அவர்களது பயணம் பாதுகாப்பாய் அமைய அருள் புரிய வேண்டும். இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளுக்காக கடவுள் கரம் குவிப்போம். கடவுள் எல்லாம் வல்லவர் என்பதை மனதிற்கு சொல்வோம். கடவுள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியும் என்று அவன் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க மனதிற்கு சொல்லுங்கள். இதோ நான் கரம் குவித்திருக்கிற கடவுள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நெஞ்சை பதறாதே, மனமே திகையாதே, இதயமே படபடக்காதே. இதோ கடவுள் இருக்கிறார், நம் தெய்வம் இருக்கிறார், உதவி செய்ய இருக்கிறார், பரிந்துரை செய்ய தூய அந்தோணியார் இருக்கிறார். நெஞ்சமே அமைதி கொள், மனமே மகிழ்ச்சி கொள், இதயமே அக்களி என்று நாம் சோர்ந்து போயிருக்கிற தளர்ந்து போயிருக்கிற நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு சொல்லுவோம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருடைய தேவைகள் நிறைவேற்ற முடியும். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் அவர் செய்ய முடிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆக அந்த கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம், அந்த கடவுள் மீது அன்பு வைப்போம், அந்த கடவுளையே நம்பி அவர் பார்த்து நம்மையே அர்ப்பணிப்போம். பேரிரக்கமுள்ள இறைவா, இந்த இரவு நேரம் எங்கள் கவலைகள் முடிவுக்கு இருக்கிற நேரம், இந்த இரவு நேரம் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிற நேரம், இரவு நேரம் பரிசுத்தமாக நடக்கிற நேரம், இரவு நேரம் பயனுள்ள காரியங்களை செய்கிற நேரம். இந்த இரவை பக்குவமாய் பண்பட்ட முறையில் நாங்கள் பயன்படுத்தி ஆசீர் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 37.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, உம்மக்களின் இப்பலியை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுமென்றோம். உமது மாட்சியின் பொருட்டு புனித அந்தோணியாரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாவுடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டார் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகும்படி ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அறிந்து பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்து விடன எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைகூர்ந்தரிடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்திருடும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கிய எண்ணெய், எங்கள் அற்புத கெபியின் அரசி தூய லூர்து எண்ணெய், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தூர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோ ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு வரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம்.
இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை முடி சொல்லியறலும் நலமடையும். பக்கம் 49. இறைவா, உங்களை அருள் பாதைக்கு நடத்தி சென்றும் துன்பத்திலையும் துன்பத்திலையும் சோதனையிலும் எமக்கு பரிந்து பேசும் இறைவா பாடு நம் இயேசுவை நாவாழை என்றும் பாடு. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாழை என்றும் பாடு. நன்மை புரியும் இறைவா, எமது இணை பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாழை என்றும் பாடு. வாழ்வளிக்கும் இறைவா, எமது இணை பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் கேபியில் ஒவ்வொரு மாதமும் திருப்பலியை சிறப்பிக்க வாய்ப்பளித்த இறைவா உமக்கு நன்றி. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாழை என்றும் பாடு. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாழை என்றும் பாடு. அன்புக்குள்ளே இன்றைக்கு இந்த பன் வழங்குகிற குடும்பத்தை மிக சிறப்பாக நன்றியோடு நினைத்து பார்க்குறோம். அவங்களே என்ன பார்க்க வந்து ஃபாதர் பன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி
என்ன ஒரு நாள் ஃபுல்லாக தேடி தேடி வந்திருக்காங்க. நான் அன்றைக்கி பார்த்து வெளியே போயிட்டேன். ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்து அந்த பணம் கொடுப்பதற்காக வந்தார்கள். மிக சிறப்பான விதத்திலே. அது மட்டும் இல்லை, என்றைக்கு நீங்கள் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி மிக அருமையான வார்த்தைகளை சொன்னாங்க. அந்த நல்ல உள்ளம், அந்த குடும்பம், அவருடைய கருத்துக்கள் நிறைவேற நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இப்போது இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ கைத்தட்டணும் பார்த்தீங்களா? அவ்வளோ கைத்தட்டி அவர் நன்றிகளை பாராட்டுகளை சிறப்பாக தெரிவிக்கிறாங்க. இந்த ஏற்பாடுகள் மிக அனைத்தும் சிறப்பாக செய்ய நம்முடைய அருள் சகோதரிகள் நல்ல உள்ளங்கள் ஒவ்வொரு கைத்தட்டி பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பாக தெரிவிக்கிறாங்க. நமக்குள்ள இந்த வார நிகழ்வாக நம்முடைய ஊரில் வெள்ளிக்கிழமை உண்ணான் நோன்பு நடைபெறுகிறது. உண்ணான் நோன்பு உங்களுக்கு தெரியும். ஒரு நேரம் சாப்பிடாம, அதையும் சாப்பிடாம காலையில் 11 மணிக்கு நற்கரணை ஆண்டவர் முன்னாடி நிற்கிறோம். 4 மணி தான் வெளியே வர்றோம். அப்போ இதில் கண்டிப்பாக நம்ம பங்கெடுக்கும்போது நன்றாக இருக்கும். எவ்வளோ காசு கொடுத்தாலும் இது கிடைக்காது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் இது கிடைக்காது. கடவுள் முன்னாடி இருக்கிற பாக்கியம் எப்படி பார்த்தீங்களா? திருப்பாடல் 83:10 சொல்லப்பட்டிருக்கிறது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களை காட்டிலும் உன் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே. நம்ம போய் உட்காரது கிடையாது. இது ஒரு வாய்ப்பு. அதை யார் வரா? தென்மண்டல பொறுப்பெடு தந்தை, பேரெடு தந்தை வினி இளங்கோர் வந்து அவங்க ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. நம்ம யாரும் இல்லையோ இருக்கமோ இல்லையோ அந்த ஃபாதர் உள்ளே இருப்பாங்க. அவங்க எத்தனை மணிக்கு? காலையில் 11 மணிலேருந்து 4 மணி இருப்பாங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் இது கிடைக்காது. நம்ம என்றைக்குமே தனியாக போய் உட்காரது கிடையாது. நான் உங்களுக்கு என்றைக்குமே இதை அரேஞ்ச் பண்ணுறது கிடையாது. மறை மாவட்டத்திலேருந்து இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அன்றைக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனால் சரி, ஒருவேளை 11 மணிலேருந்து 4 மணி வரை ஃபுல்லாக இருக்க முடியல, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும், வந்துட்டு போகலாம். அதுக்காக நான் சொன்னேங்க அது ஃபுல்லாக இருக்குன்னு தேவையில்லை. ஒருவேளை என்னால் சாப்பிட முடியாது, சாப்பிட்டா தான் முடியும், ஏன்னா நான் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கி எங்கள் ஊரில் ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம ஊரில் ஃபங்க்ஷன் இருக்குது, நான் அந்த நேரம் சாப்பிட மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் அது மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஆனால் கோயிலுக்கு வந்திருக்கணும், ஆண்டவரை பார்த்துருக்கு. உண்ணா நோன்பு இருக்குன்னு சொன்னால் வெரி குட். அவங்களுக்கு 100 மார்க், இல்லைன்னா ஒரு 5 மார்க் குறையும், அவ்வளோதான். நீங்கள் சிறப்பான விதத்தில் ஃபாதர் எத்தனை மணிங்க? 11 மணிலேருந்து 4 மணி வரை அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ அதர் முடிந்த பிறகு மற்ற இடத்துலேருந்து வர்றாங்க. இப்போ இன்றைக்கு காலையிலேருந்து மாலை வரை எங்களுக்கு கூட்டம் நடந்துச்சு. அதில் ஒரு 3 பேர் வரதா சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அவங்க 4 மணிலேருந்து 5 மணி வரை இங்கே இருப்பாங்க. அதுக்கு ஒரு ஒப்புரவு அருள் சாதனமும் கேட்பாங்க. ஏன்டா ஃப்ரான்சிஸ் என்ன உன் மக்கள் எல்லாம் வந்துடுவாங்களா அப்படின்னாங்க. நான் யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. இந்த பாவ சங்கீதம்னா எங்கள் மக்கள் ஓடிட்டு வருவாங்க. மற்றதுன்னா கூட பரவாயில்ல, இந்த பாவ சங்கீதம்னா ஒரு ஆள் வீட்டில் இருக்காது, ஒரு பொடி குஞ்சு வீட்டில் இருக்காது, எல்லாம் ஓடி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை உங்களை நம்பி எத்தனை பேர் வராங்களாம்? 3 பேர் வராங்க. 3 பேர் இப்போதைக்கு தகவல் வந்துருக்கு, ஒருவேளை கூட வரலாம். அப்போ அந்த உண்ணா நோன்புக்கு அவர் வருகிறார்கள். அது முடிந்த பிறகு நற்கரணை ஆசை நடைபெறும். இது வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராம். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 3 மணி சரியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் 2:45 வீட்டிலேருந்து பரப்பிட்டு கோயிலுக்கு வந்துடணும். அந்த பணிக்குழு செயலருக்கு பொறுப்படுத்தும் பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக நம்ம ஊரில் எடுத்தாச்சு. ஏமங்குளத்துக்கும் பற்பநாதபுரத்துக்கும் ஜெகநாதபுரம், அவங்க 3 ஊருக்குமே வர்ற வேலைக்கிழமை வந்து ஃபாதர் வர்றாங்க. வேலைக்கிழமை ஏமங்குளத்தில் திருப்பி வச்சு கூட்டம் வச்சு அவங்களுக்கு இரவு உணவு வழங்கி அங்கே பொறுப்பாக எடுக்கிறோம். ஏற்கனவே ஆர்சி கல்லூரில் அங்கே எடுத்தாச்சு. ஆர்சி கல்லூர், சடையநேரி, வடக்கு ஜினார்னம், வடிவால்புரம், இவங்க எல்லாத்துமே எடுத்தாச்சு. அப்போ இணையூர் எல்லாம் சேர்ந்து ஒரு 20 பேர், நம்ம பங்கில் நம்ம ஊரில் 20 பேர், 40 பேர். எத்தனை ஃபாதர்ஸ் வராங்க? 10க்கும் மேற்பட்ட ஃபாதர்ஸ் வராங்க. அது அன்னைக்கு 3 மணிலேருந்து 5 மணி நடைபெறும். அப்போ அதுவுமே நற்கரணை ஆசிரியரோடு நிறைவேறும். அப்போ அந்த பணிக்குழு செயலர்கள் அன்றைக்கு கண்டிப்பாக 2:45 நம்ம ஆலயத்தில் வந்து அமர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த திருநிகழ்வு இந்த வாரத்தில் நடைபெற இருக்கிறது. அதில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திரு அவைக்காக இடையராது தம்மை கையளிக்க புனித அந்தோணியாரை ஆர்வமுடன் பற்றியறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட திரு உணவு அதே அன்பு தீயை எங்களிலும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 80. அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தூய கன்னிமரியே என்றும் எங்கள் அன்னையாயிரும் எங்களுக்காகவும் எல்லா ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து ராஜா வாழ்க, அதன் ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.